My dear friends, this is Dr. Paneer Selvam on behalf of Groby Consultancy. Today is 2021. Wish you all the best blessings from Almighty. Today I am going to introduce a flower which has a special spiritual property. Before that, a prayer which is nothing but a total surrender. That is a very master act. That is also a king idea. Can link man's strength, மனிதனுடைய வலிமையை வெளிப்படுத்தக்கூடியது, to a transcendent force, ஒரு ஆழமான நிலையை உருவாவதற்கு, ஆழமான நிலை தெரிவதற்கு இந்த prayer total surrender will help us to realize ourselves. இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது ரோஜா, ஸ்ரீ அரவிந்தருக்கு பிடித்த ஒரு பிரியமான மலர். இந்த மலரை வைத்து வழிபடுவதனால், நீங்கள் வழிபடுவது தெய்வங்கள் எதுவானாலும் இருக்கலாம், அன்னையாகவும் இருக்கலாம், ஸ்ரீ அரவிந்தராக இருக்கலாம். இந்த மலரை வைத்து வேண்டுகின்ற பொழுது உங்களுக்கு குறைகளும் நிறைகளும் தெரியும். அட்வர்சிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. வாட் இஸ் எ வீக்னஸ் அண்ட் வாட் இஸ் எ ஸ்ட்ரெங்க். ஒவ்வொரு மனிதனிடமும் நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. எவராலும் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கிடுதல் என்பது முடியாத நிலைமை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையில் நாட்டம், திறமைகள் கண்டிப்பாக உண்டு. அனைவராலும் ஒரு சிறந்த பாடகராக ஆகிவிட முடியாது. எல்லோராலும் ஒய்யாரமாய் நடனமாடவும் முடியாது. அதே போல் எல்லோராலும் மேடை பேச்சாளர் ஆகிவிடவும் முடியாது. வாதங்களுக்கு என்று வழக்கறிஞர்கள், அறிவு புகட்டுவதற்காகவே ஆசிரியர்கள். இதனையெல்லாம் விடுத்து பணம் சம்பாதித்த சாதனை புரிவரால் படிப்பினை கற்றுத்தருதல் இயலாத காரியம் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. வழக்கறிஞர்கள் வழக்காடலாம், ஆனால் வணிகத்தில் போய் வழக்காடினால் வழக்கத்திற்கு மாறான நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே அவரவர் தத்தம் வளர்ப்புகளில் வளர்க்கப்பட்ட நிறைகளையும் குறைகளையும் கண்டு உணர்ந்து அதற்கேற்ப தங்களது திறமைகளை செம்மையாக்குவதற்காகத்தான் குறைகளும் தெரிய வேண்டும். அதான் ஸ்வாட்னு சொல்லுவது இங்கிலீஷில். நிறைகள் உள்ளவர்கள் தங்களது குறைகளை களைய முனைப்போடு செயல்படுவார்கள். குறைகள் குறைய ஆரம்பிக்கும், நிறைகள் பெருக முடியும். தனக்கு தெரிந்ததை பிறருக்கு எடுத்துரைக்க முடியாத ஒரு டாக்டரேட், ஒரு ப்ரொஃபஸர்ஸ், ட்ரெயினர் எப்படி மாணவர்களுக்கோ ஆடியன்ஸுக்கோ அந்த கற்றுக்கொண்ட கலையை எடுத்து கூற முடியும். ஒரு பிளே கிரவுண்டில் நிழலுக்கு கூட ஒதுங்கிடாத ஒருவனால் எப்படி ஒரு ரன்னிங் ரேஸில் ஓட முடியும்? ரே ஷைனஸ், ஃபுல் ஆஃப் சைனஸ் அல்லது ஷைனஸ் எப்படி ஒரு மார்க்கெட் ரெப்ரசன்டேட்டிவாக வர முடியும்? ஒரு கரஸ்பாண்டன்ஸுக்கு, ஒரு கம்யூனிகேஷனுக்கு சரியான கடிதங்களை எழுத முடியாதவர்களால் எப்படி ஒரு மேனேஜராக வர முடியும், அல்லது மற்றவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்க முடியும்? இப்படி எழுகின்ற கேள்விக்கணைகள் எல்லாம் நிறையும் குறையும் தெரியப்படாததால், அவைகள் நம்மிடையே ஒளிந்திருப்பதால் ஏற்படுகின்றது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? நிறைகளை வளர்க்க தெரிய வேண்டும், குறைகளை களைய கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு நம்மை மீறி நமக்கு துணை தேவைப்படுகிறது. அப்பொழுது இறைவனை நாடுகிறோம். அப்படி நாடுகின்ற பொழுது, இந்த மலர் கொண்டு நீங்கள் வழிபடுகின்ற பொழுது நிறைகள் என்ன, குறைகள் என்ன எங்களை நீங்களே அறிய முடியும். அதற்காகத்தான் இந்த மலரை வைத்து பூஜித்தால் நிறைவு கிடைக்கும் என்பதற்காக இந்த மலரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அடுத்து மாணவர்களுக்கு இது எவ்வாறு பயன்படுத்த முடியும்? மாணவர்களில் பலர் மதிப்பெண் நிறைய பெற்று சிறப்பான மாணவனாக ஆகி கனவு கண்டு அதற்காக உழைப்பார்கள். ஆனால் அவர்களெல்லாம் சிறப்பான நிலையை எட்டிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. சிலர் சில துறைகளில் சிறப்பு பெற்று சிறப்பு நிலையை எட்டிட பெரிதும் ஆசைப்படுவார்கள். சில நேரங்களில் நிறைவேறாமல் போனாலும் போவதற்கு வழி உண்டு. சில பேர் குறைந்த மதிப்பெண்களில் தொடர்ந்து பெற்று வரும் மாணவன் எப்படியாவது விடாமுயற்சியில் படித்து அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என எண்ணுவான். அவன் விருப்பம் நல்ல விருப்பம்தான். ஆனால் அந்த விருப்பங்களில் என்ன குறைகள் இருக்கிறது, என்ன நிறைகளை கொண்டு வர வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு அவன் பணிபுரிவானால் கண்டிப்பாக அந்த இறை வழிபாடும் இந்த மலரும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக உயர்வனையும் நல்ல மதிப்பெண்களையும் தருவதற்கு வழிவாய்ப்பு நிறைய உண்டு. அடுத்து அலுவலர்கள் பல ஆண்டுகளாக பணியில் இருப்பார்கள்.
அவர்களுக்கு ப்ரமோஷன் என்பதே போர் தொடுத்தும் கிடைக்காது. அனைத்தும் முயற்சி செய்து செய்து விரக்தியாக இருக்கும். சில பேர் அதிக வேகமாக முன்னேறி நிர்வாகம் பாராட்டும் சிறப்பான ஒரு நிர்வாகி என பெயர் விரும்புவார்கள். ஆசை நிராசையாகிவிடும். இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது அந்த ஏமாற்றங்களுக்கு ஒரு விடை கிடைப்பதற்காக அலுவலகத்திலே பணிபுரிவர்கள் முயற்சி செய்தார்களானால் கண்டிப்பாக பலனும் பயனும் கண்டிப்பாக கிடைக்கும். சில இடங்களிலே ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் பணிபுரிந்து வரும் பலருக்கு இன்க்ரிமெண்ட் என்பதே தகுதி அடிப்படையில் தான். ஸோ இயர்லி இன்க்ரிமெண்ட்டு நல்ல உயர்வாக அவர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் செய்து போய்விடும். 12 மாதங்களும் பயந்து பதற்றமாகி விடாமுயற்சி பணியாற்றி வந்தவர்களுக்கும் மிக 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 மினிமம் இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கும். அப்படியே சுக்குநூறாகி அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க. இப்படிப்பட்ட தொடர்ந்து தோல்வியிலே கண்டு தோண்டு ஒருவன் வெற்றி கணிக்காக விடாமுயற்சி எடுத்தவரை விரும்புவான். இப்படிப்பட்ட ஒரு விடாமுயற்சிகளுக்கு விடைகள் கிடைக்க வேண்டுமானால், அவர்கள் ஒரு உழைப்பு விரயமாக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால், பாராட்டுதலுக்கு உள்ளாகி நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும் என்றால் இது மலர்கொண்டு வெளியிடப்படுகின்ற பொழுது கண்டிப்பாக அதற்கு விடை கிடைக்கும். சில இடங்களில் நல்ல படிப்பார்கள், அவர்களுக்கு சரியான பணி அமையாது. படிப்பது ஒன்றாக இருக்கும், வேலை பார்ப்பது மற்றொன்றாக இருக்கும். தனக்கு படித்த படிப்புக்கு ஏற்பட்ட வேலை கிடைக்கவில்லையே என்று ஏக்கம் நிறைய இருக்கும். அதோடு மட்டுமில்லை, ஒரு புறம் வேலை, அந்த வேலையும் தகுதியில்லாத வேலை, அந்த தகுதியான வேலைகளை கிடைப்பதற்கான ஏகப்பட்ட தடைகள், இவைகளெல்லாம் உடைய வேண்டுமானால் இந்த பணியில் இருப்பவர்கள், பணிக்கு தேடுபவர்கள், இவர்களெல்லாம் இந்த மலர் கொண்டு விடுகின்ற பொழுது அதற்கு சரியான உடை கிடைக்கும். தட் இஸ் வாட் மதர் ஆல்சோ சேட். பட் difficulties கம், துன்பங்கள் வருகின்ற போது கம்யூனிட்டிஸ் டு டீச்சர்ஸ், அதுதான் உங்களுக்கு பாடம் நடத்தும். என்ன பாடமாக டீச் பண்ணி எப்பொழுது உங்களுக்கு பாடத்தை கொடுக்கும் என்றால், நீங்கள் பீஸ்ஃபுல் அண்ட் ஈவன் சீர்ஃபுல் இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங், அந்த துயர்கள் வந்தாலும் சரியான முறையிலே உங்களுடைய பிரார்த்தனையும் அந்த வழிபாடும் செய்து கொண்டு அமைதியாக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது இந்த துயரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும். இதுதான் மதருடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸ். அடுத்த தொழில் அதிபர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா மண்ணு விற்பான், வியாபாரம் செய்து குபேரனாகி விடுவார்கள். சிலர் பொண்ணை விற்று வியாபாரம் இழந்து மண்ணாகி போயிருப்பார்கள். பொண்ணை கொண்டு வியாபாரம் செய்து வளர்ச்சி பண்ண வர வேண்டாமா? தொழில்கள் வளங்கள் பெருங்க மூலதனம் தேவை, பணியாளர் உழைப்பு தேவை, நாணயம், நேர்மை, ஈடுபாடுடன் பணிபுரியும் பணியாளர்கள், சரியான பொருளுக்கான டிமாண்ட், கிராக்கி, இப்படிப்பட்ட ஒன்றன் பெற்ற ஒவ்வொன்றாய் இடம்பெற்றால் தான் தொழிலில் முன்னேற முடியும். எனவே விடாமுயற்சியுடன் தொழில்களில் ஈடுபட்டிருப்போர் தங்கள் தொழிலை வளப்படுத்துவதற்கு சுறுசுறுப்புடன் அவர்கள் பணிபுரிந்து முன்னேற்றங்கள் எளிதில் அமைய வேண்டுமானால் இந்த மலர் கொண்டு வேண்டுகின்ற பொழுது உங்களிலே தொழிலில் கண்டிப்பாக அபிவிருத்திகள் அதிக வேகத்தில் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. That's what Mother also said. When you reach the contact with the divine's love, உங்களுடைய ஆளுமையை உங்களை உணரக்கூடிய அந்த நிலைமைக்கு வருகின்ற பொழுது you see the love, அந்த விதமான உணர்வு, in everything and all circumstances with my blessings, ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சமயங்களிலும் இந்த என்னுடைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் வழிபடுகின்ற பொழுது கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிம்மதி. மதருடைய வேர்டு turn your mind completely away from your difficulty. துயரங்களில் இருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வைங்க. Concentrate exclusively on the light and the force coming from the above. உங்களுக்கு மேலே உங்களுடைய உள்ளுணர்வுகள் வருகின்ற அந்த ஒளியை பற்றி மற்றும் ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். Let the Lord do for your body. அவர் உங்களுக்கு சரியான உங்களுடைய நலனுக்கும் உங்களுடைய வளத்திற்கும் என்ன செய்ய வேண்டுமோ செய்வார். ஹேண்ட் ஓவர் டு ஹிம், எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்து விடுங்கள். டோட்டலி the entire responsibility of physical being, உங்களுடைய ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய அத்தனை ஒப்படைத்து விடுங்கள். திஸ் இஸ் a cue. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நிம்மதி எப்படி வருகின்றப்போ இன்று பலர் நிம்மதிகளை தேடி அலைவதை கண்கூடாக காண்கிறோம். படிப்பில் இழந்த மாணவர்கள் நிம்மதியை தேடி போகிறார்கள். சம்பாதிக்கும் வருமானம் போதுமானதாக இல்லாத தொண்டு பட்ஜெட்டுகளில் குடும்பத்தை நிம்மதி இழந்து தவிக்கிறார்கள். குடும்பங்களில் உள்ளோர் மனங்களில் நெருடல்களும் ஊழல்களும் குதூகலங்களை தொலைத்து விடுகின்றன. இப்படிப்பட்ட நிலைமைகளெல்லாம் இருக்கின்ற பொழுது நிம்மதிகள் தொலைந்து விடுகின்றன, காணாமல் போய்விடுகின்றன. அந்த நிம்மதிகளை நாம் திரும்பி பெறுவதற்கு உரிய மலர் ரோஜா, அந்த மலர் கொண்டு நீங்கள் வேண்டுகின்ற பொழுது
அந்த மலரால் வருகின்ற இன்பங்களும் அந்த மலரால் வருகின்ற ஆசீர்வாதங்களும் மிக அதிகமாக உங்களுக்கு அமையும். பயம் என்பது வாழ்க்கையில் ஒரு முரண்பாடானது. பயம் ஏற்படுகின்ற உணர்வு சில கமிட்மெண்ட், சில பேருக்கு நம்ம கொடுத்த சத்தியங்கள் நிறைவேறாகின்ற பொழுது, நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகின்ற பொழுது நம்ம அறியாமலே நமக்கு பயம் வருகிறது. பயம் என்கிற உணர்ச்சி பலரையும் பாதிக்கும். பயங்கள் மழலையிலிருந்தே பெற்றோர்கள் அதுக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறார்கள். அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, சனி பயிற்சி நடக்கும், அந்த இடங்களில் பரியல் கிரவுண்ட் இருக்குது, அந்த நீச்சல் தெரியாது, தண்ணிக்குள்ளே போனீங்கன்னா அப்படின்னா நீச்சல் தெரியாமல் உன்னை மூழ்கிடும். இந்த மாதிரியாக ஒரு பேயாக பூதமாக உருவம் தரப்பட்டு பயங்கள் காண்பிக்கப்பட்டு வருகின்றது. அதுவும் அந்த 12 ராசிகளில் வருகின்ற அந்த சனி பயிற்சி, அஷ்டம சனி இவைகளெல்லாம் நம்மை பயங்களை ஏற்படுத்திய வண்ணம் இருக்கின்றன. அதேபோல் ஒரு எக்ஸாமினேஷன் போகிறோம், ஒரு இன்டர்வியூ போகிறோம், அதற்கு முன்னால் நமக்கு ஒரு பய உணர்ச்சிகள் அதை பெற வேண்டும், அதை வர வேண்டும் என்று எதிர்பாராமல் வருகின்ற அல்லது எதிர்பார்த்ததை விட அதிகமாக வருகின்ற ஒரு பயங்களை ஏற்படுத்துவதனால் வருகின்றது. ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு விஐபி பார்க்குறோம், ஆர் அதர்வைஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அவர் என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோ அவர் தானே நம்ம பார்த்து பேசுவோம் என்கின்ற உணர்வு அங்கே வராமல், தைரியம் இல்லாமல் பயங்கள் தான் முந்தி நிற்கின்றன. அதே போல் ஒரு நியூ அட்மிஷன்ஸ் காலேஜில் போகிறான், அவனுக்கு ரேக்கிங் என்னமெல்லாம் இருக்க போதோ, என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்களோ, எங்கேயாவது ஒரு பணத்தை வாங்கிடுவோம், அவனுக்கு திருப்பி கட்ட முடியாத ஸ்டேஜில் அவர் படுகின்ற மன துயரங்கள், அதுக்கு போய் சொல்லி இந்த தைரியங்கள் என்ன வரும் அப்படின்னா, ஒரு விஐபியை பார்க்க போய் தைரியமாக போகிறது. ஓகே, அங்கே பரியல் கிரவுண்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஓகே பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் வருது. கடன் வாங்கி கொடுக்க முடியல, அடுத்த மாதம் வருகின்ற வருமானத்தை கொண்டு சேமித்து நம்ம கொடுக்க முடியும் என்கின்ற தைரியம் வருவதற்கு இதற்கெல்லாம் கண்டிப்பாக நமக்கு இறை வழிபாடு, அந்த இறை வழிபாட்டுக்கு இந்த மலர் உதவும். அதோடு மட்டும் இல்லை, இன்றைய நண்பர்கள் சில நேரங்களில் உதிர்ந்து எதிரிகளாக கூட மாறிடுறாங்க. அலுவலகத்தில், வணிகத்தில், அன்றாட வாழ்க்கையில் நண்பர்கள் எதிரிகளாக உருவாகி விடுகிறார்கள். அந்த எதிரிகள் உருவாகாமல் இருந்திட அவர்கள் நம் மீது எதிர்ப்பு சக்திகள் காட்டாமல் இருந்திட நம்ம இந்த சக்தி எதிர்பார்த்தா அந்த சக்தியை மலர்களால் வேண்டுகின்ற பொழுது அந்த மலர் நமக்கு அந்த அவருடைய அன்பு நமக்கு கிடைப்பதற்கான வழிபிறக்கும். இந்த மாதிரியான ஒரு கடமைகள் எல்லாம் உருவாக வேண்டுமானால் வாழ்க்கையிலே வளம் காண ஒவ்வொருவரும் கனவு காணுகிறார்கள். அந்த கனவுகள் எதிர்பார்த்த முறையில் பூத்து குலுங்காத போது அதற்காக வருந்தி நின்று பயங்களும் அந்த பயங்களால் எதிரிகளும் உருவாகி அந்த எதிரிகளுடைய உணர்வுகள் உள்ளத்திலே எல்லாம் நிரப்பி நம்முடைய உணர்வுகளை செயலாற்ற முடியாமல் செய்து விடுகின்றது. அந்த பயங்களெல்லாம், அந்த எதிரிகளெல் உணர்வுகளெல்லாம் வராமல் இருப்பதற்காக நாம் இறை வழிபாடு செய்கிறோம். அந்த இறை வழிபாட்டை இந்த மலர்விட்டு செய்கின்ற பொழுது அபரிதமான ஒரு விடை கிடைப்பதற்கான வழி வாய்ப்பு உண்டு. இந்த பயத்திற்கு அடுத்து வருகின்றது தான் கோபம். என்னால் பயம் அது அதிகமாகின்ற பொழுது அது கோபமாக உருவெடுக்கும். அது உருவெடுக்கின்ற பொழுது நடைபெற வேண்டியவைகள் நடைபெறாமல் போவது, அலுவலகத்திலே எதிர்பார்த்த மாதிரியான ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்காமல் இருக்கின்ற நிலைமை இருக்கின்ற பொழுது, நம்முடைய நல்ல நட்பு குழாம்கள் இல்லாத போது, அல்லது நமக்கு எதிராக சிலவர்கள் பணியாற்றுகின்ற பொழுது, இந்த எதிரிகள் உருவாகின்ற பொழுது, அல்லது நமக்கு உரிய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் தருகின்ற பொழுது, இந்த மனித உணர்வுகள் எல்லாம் என்ன செய்யணும், ஒரு கோபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அசூர குணத்தை பெற்று வருகிறது. அன்னையோட சிரம் பற்றி சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். கோபம் வரும் நேரங்களிலெல்லாம் மௌனம் சாதிப்பதை சாலச் சிறந்து என்பார்கள். மனங்களில் ஏற்படும் சீற்றங்கள் இரத்த குழாய்களுக்கு பாதிப்பை கூட தரும். அவையெல்லாம் நமக்கு தேவையா? கோபங்கள் தாழ்வு மனப்பான்மைகளால் வரக்கூடியது என்று நாம் உணர முடியும். ஏமாற்றங்களாலும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிறரிடையும் கேலிக்கு உள்ளாகின்ற பொழுதும் இது ஏற்படுகின்றது. இவ்விதமான கோபங்களை நாம் எந்த விதமான நல்ல முடிவுகளையும் எடுக்க முடியாமல் போகின்ற நிலைமைக்கும் தள்ளிவிடும். அவைகள் அந்த கோபங்கள் கொப்பளிக்கின்ற பொழுது அமைதி காத்து அது சரியான முறையிலே சரியான வழியிலே அதுக்கு தீர்வு காண வேண்டுமென்றால் அதற்கு உரிய மலர் ரோஜா அதை கொண்டு வழிபடுகின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு அந்த கோபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். தட்ஸ் வாட் மதர் சேட்.
விஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வில் கம். தொலைநோக்கு பார்வை அனுபவம்லாம் எப்போ வரும்னா, பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு கெட் இன் டு பீஸ். நீ அமைதியாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் சரி பண்ணப்படுகின்ற பொழுது கான்சியஸ் கேன் ஓப்பன் டு த ஒர்க்கிங் ஆஃப் த மதர்ஸ் ஃபோர்ஸ். அப்பொழுது தான் உங்களுடைய ஆழ்மை உணர்வுகளில் தெய்வங்களுடைய அணுக்கரகணம் உள்ளே வரும். இட் இஸ் கம்மிங் டவுன் இன் டு த பாடி. அதை உணர்வதற்கான நமக்கு வலிமை கிடைக்கும். அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் வில் பிரிங் ஆல் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சேஞ்ச் தட் இஸ் நீடட். அப்பொழுது அந்த அனுபவம் என்ன மாற்றங்கள் வேண்டுமோ அந்த மாற்றங்களை நமக்கு தருவதாக அமையும். 2021 தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் மலர்ச்சியும் ஒரு ப்ராஸ்பரிட்டியும் வருவதற்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் செய்திருக்கிறேன். அதோடு மதருடைய பிளெஸிங் வேர்ட்ஸ். ஃபர்கெட் யுவர் டிஃபிகல்ட்டிஸ். உங்களுடைய துன்பங்களை மறந்து விடுங்கள். திங்க் ஓன்லி ஆஃப் பீயிங் எ மோர் அண்ட் மோர் பர்ஃபெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் த டிவைன். என்னுடைய ஆள் உணர்வுக்கு நான் ஒரு சரியான கருவியாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருங்கள். எப்பொழுது உங்களுடைய வேலையிலே பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய பணிகளிலே அதுதான் உங்களுடைய சரியான கருவி என்கின்ற ஒரு ஆளுமை உணர்ச்சியோடு உங்களை உணர்ந்து செய்கின்ற பொழுது, அந்த புனித ஆழ்மை உணர்வு உங்களுடைய துன்பங்களை எல்லாம் மாற்றி ஒரு புது வழியை உங்களுக்கு உருவாக்கும். நீங்கள் புது மனிதர்களாக உருவாவீர்கள். 2021 பட்ட துயரங்கள் கடந்ததாக இருக்கட்டும், மறப்போம். வருகின்ற 2021 அவைகளெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு புதிய மறுமலர்ச்சி, ஒரு புதிய நிறைவு பெற்ற இறைவனுடைய வாழ்த்துக்களோடு நல்ல ஆண்டாக நம்மளுடைய சுபிட்சத்திற்கும் நல் வாழ்விற்கும் நம் உயர்ந்து சிறந்த மனிதர்களாக உருவாகவிருக்கும் இந்த ஆண்டு நமக்கு உதவி புரியட்டும். தெய்வங்களெல்லாம் நமக்கு அனுக்கிரகம் செய்யட்டும். வாழ்த்துக்களுடன் உங்களுடைய பன்னீர்செல்வம்.